போய் மாட்டுத்தாவணி பஸ் போகணும். வெளியூர் ஒரு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் ஃபஸ்ட்டு எங்கே வரும்? இப்போ வரும் இப்போ வருமா? பஸ்ஸு நம்பர் என்ன? 23. பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு? பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமா? பொம்பளை பஸ்ஸா ஆம்பளை பஸ்ஸா? எல்லாருமே போகலாமியா? அண்ணன் பொம்பளை பஸ்ஸில் ஏற மாட்டாரு. வருமாம்ண்ணே? கோச்சியாருண்ணே. அண்ணே உங்கள் நடத்தையில் சந்தேகப்படுறாங்க. சத்தியமாக 10 நிமிஷத்தில் பஸ் வந்துருமாண்ணே. அம்மா மேலே சத்தியம் பண்ணேன். அண்ணன் பர்ஸை வீட்டில் விட்டு வந்துட்டாருண்ணே. பஸ்ஸுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க. காசு வந்து ஓயாம கட்டிட்டே இருக்கேன். என்ன வந்து ஓயா பஸ் வருது? என்ன பூர்வ பெரிய மனுஷன். பெரிய மனுஷனா பெரிய குடிங்கயா? மாட்டுத்தாவணி தானே வரும். வர இன்னும் போட்டு நொய்யு நொய்யு நொய்யுன்னு இருக்கீங்க. ஆட்டுத்தாவணிக்கு நக்கல் பண்ற மாதிரில இருக்கு. பஸ் வந்தா 2 பேரும் ஏற்றிங்க. பஸ் வந்தா ஏறிட்டு போ. நொட்டி விடுவாங்க உனக்கு. சரியா லூஸ் பேரா இருக்காங்க மாட்டாங்க. ஹாய் கைஸ், நீங்க ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேடிட்டீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த கிரிப்டோ கரன்சில நிறைய காயின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிட் காயின் இருக்கு. அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நீங்க 1 crore வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு காயினோட ரேஞ்ச். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல மெட்டாஃபினெக்ஸ்னு ஒரு எம்ஃபின் காயின் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த எம்ஃபின் காயின் லான்ச் ஆகும்போது 2 பைசால இருந்தது இன்னைக்கு 7 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டீங்க பாத்தீங்கன்னா இந்த எம்ஃபின் காயின் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இதுல ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு. அதுல நீங்க ஸ்டேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பர் டேக்கு 1% ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா பர் டேக்கு 1% 1000 rupees உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. நீங்க 10 lakhs இன்வெஸ்ட் பண்றீங்க பாத்தீங்கன்னா per டேக்கு 10,000 உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. மந்த்லி 3 lakhs வரை நீங்க earnings எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காயின் லிக்விடிபிள் பிங்க் கலர்ல இருக்கு. சோ ரொம்ப சேஃபான பிளாட்ஃபார்ம் தான். ரெனியூஸ் பண்ணப்பட்ட காயின். சோ இந்த ரெஃபரண்ட் அண்ட் லிங்க் மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். இந்த ரெஃபரண்ட் அண்ட் லிங்க் மூலமா per டேக்கு உங்களுக்கு 25% உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரேங்க் அச்சீவ்மெண்ட் இருக்கு. 1 ரேங்க்ல இருந்து 8 ரேங்க் வரை இருக்கு. இந்த 1 ரேங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க 8th ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. சோ இந்த காயினை எப்படி வாங்கணும் உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணனும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபார் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு எப்படி அந்த காயினை வாங்கணும்ங்கற டோட்டலா A to Z உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தென் வந்து இதோட டீடைல்டு வீடியோ வேணாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு காஃபி கிடைச்ச பிறகு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு பிளஸ் டீடைல்டு வீடியோ லிங்க் இருக்கு. சோ செக் பண்ணீங்க. गाइस எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரையில தான் மறுபடியும் அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். மதுரையில ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அவரை தான் டார்கெட் பண்ணிருக்கோம். பார்க்கும்போது கார்ல போயிட்டே இருந்தோம். அந்த ஒரு தலைவர் உட்கார்ந்திருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு கண்டென்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு புசுக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வாங்கடா ஒரு வீடியோ பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு போறாரு. வாங்க கண்டென்ட் போயிடலாம். ஆனால் சரியான கண்டென்ட் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் கன்ஃபார்ம் மிஸ்ஸிங் ஆகாது. என்ன உங்களுக்கு வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதே மாதிரி நாங்க மதுரைக்குள்ள போயிட போறாங்க. மதுரைக்குள்ள நிறைய பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது பிராங்க் பண்ணுறது இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ மிரட்டி விட்ருவோம். சிட்டிங்கே தில்ஸ் இருக்கு. ஒருத்தர் உட்காந்து தில்ஸ் வச்சா சொல்லுவேன் ரத்தம் பத்த பயில இல்லையான்னு. இவனை பார்த்தா சாதாரணமா தெரியல. போய் மாட்டுத்தாவணி பஸ் போகணும். வெளியூர் ஒரு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் ஃபர்ஸ்ட் எங்கே வரும்? இப்போ வரும் இப்போ வருமா? பஸ் நம்பர் எழுதணும். பஸ் நம்பர் என்ன? 23. 23. பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு? பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமானு? பொம்பளை பஸ் வருமா ஆம்பளை பஸ் வருமா? பொம்பளை பஸ்ஸா ஆம்பளை பஸ்ஸா? எல்லாருமே போலாமியா? அண்ணன் பொம்பளை பஸ்ல ஏற மாட்டாரு. வருமாம்ண்ணே? பொம்பளை பஸ் எல்லாமே போலாமியா?
நீ எத்தனை நிமிஷத்துல வரணும் அண்ணன் கேட்க சொன்னாரு. டைம்ல தெரியாது, பஸ் வரும். எத்தனை நிமிஷத்துல வரும் அண்ணன் கேட்க சொன்னாரு. எத்தனை நிமிஷத்துல வரும்? 10 நிமிஷம் வந்துருங்க. 10 நிமிஷத்துல வரணும். 10 நிமிஷம் வந்துருமா? மாட்டுத்தாவணி பஸ் தானே? அண்ணே பையானே உங்களை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியுது, நம்பிக்கை இல்லை. கரெக்டா எப்போ வரும்னு அண்ணன் கேட்க சொன்னார். என்ன கொழுப்புடா உனக்கு? அண்ணன் கேட்க சொன்னார். உங்க மேல நம்பிக்கை இல்லையா? அப்படி வந்துருமானே, 10 நிமிஷம் வந்துருமானே. நம்ம பையனு அடி எடுக்க போன பாரு. பஸ்ஸுக்குள்ள டிராபிக். உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுங்க, பஸ் 10 நிமிஷத்துல வந்துருமாண்ணே. என்ன கேள்வி சொல்றாங்க, சந்தேகப்படுறாங்க. அண்ணன் உங்க நடத்தையில சந்தேகப்படுறாங்க. அண்ணன் உங்க நடத்தையில சந்தேகப்படுறாங்க. சத்தியமா 10 நிமிஷத்துல பஸ் வந்துருமானே. அம்மா மேல சத்தியம் பண்ண. உங்களை கூப்பிட்டு வர சொன்னாருண்ணா, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா? கிட்டப்பா சொல்லு. அண்ணன் ஒருத்தர் கூப்பிட்றாருன்னா பெரிய விஷயம்ண்ணே. வாங்கண்ணே, ப்ளீஸ் வந்துருங்க. அண்ணன் உங்கள்ட்ட ஏதோ பேசணும். பொதுவாக அண்ணன் யார்கிட்ட பேச மாட்டாங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லுவாங்க, பெரிய விஷயம். கூப்பிட்றாங்க. அண்ணன் உங்கள்கிட்ட பேச கூப்பிட்டார். பேச விருப்பம்லாம் சொல்லுங்க, ஏன்னா முறைகிறீங்க. பேச மாட்டேறா போயிடலாம். எதுவும் பேச மாட்டாங்க, பிரச்சனை பதில சொல்ல மாட்டாரு. எதுவுமே பேச அண்ணே உன் நடத்தையில சந்தேகப்படுறேன். மூஞ்ச பார்த்தா ஆடு திருட மாதிரி இருக்காங்க. பஸ் வருமா? பஸ் வருமா வருமா வருமானு அண்ணன் கேட்க அண்ணா பருப்பா, அண்ணா பருப்பா. சந்தேகப்பட்டாரு. எந்த ஊரா நீ? சந்தேகப்பட்டாரு. பஸ் வருமானே வருமானே வருமா வருமா ஓயாம நொத்து நொத்து நொத்துன்னு பஸ் வருமா வருமானுண்ணா. இந்த நானும் வீட்டுல சண்டை ஓட்டு வடுப்புல வந்து உட்காந்துக்கிறீங்க. எவ்வளவு பஸ் வருமா வருமா? சந்தேகப்படுறாரு. எந்த ஊரா? சார் 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 ஓடா ஓயாம வந்து பஸ் வருமா வருமா சார் வருமா வராதான். பஸ் எடுக்காம டிக்கெட்டு காசு இல்லையா, ஒரு 200 டிக்கெட்டு காசு மட்டும் சொல்லி என்ன என்னத்தான் சொல்றாரு. அண்ணன் பர்ஸை வீட்டுல விட்டு வந்துட்டாருண்ணே. பஸ்ஸுக்கு ஒரு 200 ரூபா வாங்கிட்டு வர சொன்னாங்க. காசு வந்து ஓயாம கடிக்க இருக்க.
ஓயாம பஸ் வருதானே பஸ் பொடி போயா என்ன வந்து ஓயா பஸ் வருது என்ன பூர்வ பெரிய மனுஷன் பெரிய மனுஷனா பெரிய குடிங்கயா பெரிய மனுஷன் அண்ணன் என்ன வருது ஓ பஸ் காசு விடு அதான் கொடுங்க பஸ் வருமானு கேட்டேன் எதுக்கு சப்போர்ட் என்ன காசு விடு அது விடுன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கியா யாரு ஆ, காசு கட்டு யாரு இவன் பர்ஸ் எடுத்தவனும் காசு கட்டாரு அதானே வேற ஒண்ணும் இல்ல. தம்பி நான்லாம் பெரிய பெரிய இதெல்லாம் பாத்துவேன் இந்த மாதிரி வச்சுக்கிறார அண்ணா பஸ் வருமானம் ஏய், என்ன பஸ் வருமான்னு இருக்க இல்ல மாட்டுத்தாவணி பஸ் வரும் வர பஸ் வரும்ல வர சும்மா போட்டு நொய்யுன்னுகிட்டு நம்பர் என்ன நம்பர் 23 மாட்டுத்தாவணி தானே வரும் வர சும்மா போட்டு நொய்யுன்னு இருக்கீங்க ஆட்டுத்தாவணிக்கு இங்க நக்கல் பண்ற மாதிரில இருக்கு இந்த பாக்க என்ன லூசா பஸ் உண்டானே பஸ் இருக்குங்க ஏய் ஏ மெண்டலா பஸ் வருவாருன்னு சொல்றே இல்ல ஏய் ஏனா வருதுங்க என்னடா ஒண்ணே அண்ணா வரும்லண்ணே அண்ணே வரும்லண்ணே அண்ணே பஸ் வரும்லண்ணே ஏய் வரும்டா சார் வரும் வரும்டா ஏன்டா போட்டு போடா செம டென்ஷன் ஆயிட்டு விடுங்க வரும்டா சொல்லிடு வந்துடும் நீ சொல்லி எனக்கு பஸ் வந்தா ரெண்டு பேரும் ஏற்றி இல்லை பஸ் வந்தா ஏறிட்டு போ நொட்டி விடுவாங்க உனக்கு ஆட சரியா லூஸ் மேல இருக்காங்க போட்டு ஏதோ நிக்கிட்டே இருக்கிய சென்னை வந்து வரோம் ஆ கேமரா இது ஒரு கேமரா வச்சிருக்கோம் இங்க ஒரு கேமரா வச்சிருக்கோம் இது எல்லாமே ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன அதுக்கு பொண்ணு இல்லைன்னா ஒரு காமெடி பண்றோம்னு சொல்றேன் இது என்ன காமெடியா இது வந்து காமெடி தானே நக்கல் பண்றியா இது நக்கல் கிடையாது பஸ் வரும்ல பஸ் வரும். மாட்டு தாவணி நான் போவோம் போ ஏறி போ ஆனா நான் வந்து இதை வந்து வீடியோவா எடுத்துக்கோங்கள எதனால எடுத்து போலாம் ஏன்டா ஏன் போட்டு எது பண்ற சரியான லூசு மேல இருக்காங்க ஐயோ அதாவது கேமரா நம்ம கூட்டு வந்து அவர் மூஞ்சிட்டே வச்சுட்டு சொல்றோம் அவர் என்ன சொல்லுவாங்க சரி சரி போ பேசு பஸ் கன்ஃபார்மா வரும் பஸ் வருமே ஓடுங்க என்ன சாரிங்க பஸ் வரும்ல ஐயோ அவருக்கு நம்ம என்ன சொல்றோம் புரிய மாட்டா கடைசியா பஸ் வரல காமெடி நல்ல மனுஷனா சொல்லி புரிய கேமரா அவருக்கு என்னதான் அவன் கேமரா இருக்குன்னே சொல்றான் அவர் எதுவும் கண்டுக்க மாட்டாரு நல்ல மனுஷன் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணணும் வர எங்க போட்டாரு அவர் எங்க அப்படி நாலு சம்பளத்தை நமக்கு வந்து காசா விடுவோம் ஹாய் கைஸ் திஸ் இஸ் நாகை 360 பிராங்க்ஸ்டர் சர்மேஷ். நாங்க நாகை 360 சேனல்ல நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல பண்றோம், சீப் அண்ட் பெஸ்டா. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருப்போம். நம்ம கிட்ட நாகை 360 சேனல்ல 27 lakhs சப்ஸ்கிரைபர், அதே Facebookல 30 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். நாகை 360 ஃபயர் சேனல்ல 17 lakhs ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே Facebookல நாகை 360 ஃபயர் 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். எங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 1 million ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். சோ இந்த மாதிரி அதிக லெவல்ல ஃபாலோவர்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ எங்க மூலமா உங்க சேனலை ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதுல நாங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். பிசினஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், மொபைல் ஷோரூம், ஹோம் அப்ளையன்சஸ், கார்மெண்ட்ஸ், சலூனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இது போன்ற எல்லா பிசினஸையும் நாங்க ப்ரோமோட் பண்ணி தரோம் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல. டிஸ்பிளே தெரிஞ்சவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிசினஸை நாங்க டெவலப் பண்ணி தரோம்.